மக்களே, பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஒவ்வொருத்தரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக லிஸ்ட்டை கேட்கும்போது என்னடா 2-3 பேர் லிஸ்ட்லேயே வர காணுமே அப்படின்ற மாதிரி இருக்குது. அது வராங்களா இல்லையான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிடுவோம். லைவ்ல ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கமருதீன் போட்டிருக்காரு கேப்டனா, அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் அரோராவை வேலை வாங்கியே தீரணுன்ற மாதிரி விக்ரம் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட நாமினேஷன் ப்ரோமோ தாங்க அதில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் யார் யார் நாமினேஷன் வந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோமே. அதில் ஒவ்வொருத்தர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது 7 பேர் 7 மெம்பர்ஸ் இந்த நாமினேஷனில் வந்திருக்கிற மாதிரி இந்த ப்ரோமோ மீன் பண்ணுது. இன்னும் லிஸ்ட் வரல, பட் இந்த ப்ரோமோ படி 7 பேர் இருக்காங்கன்றது தான். சுபிக்ஷா வந்து சபரியை நாமினேட் பண்றாங்க. நானும் ஒன்று நோட் பண்ணிட்டேன். 3 வாரமாக எப்படி 3 வாரமாக சுபிக்ஷா வந்து சபரின்னு தான். ஒரு சுபிக்ஷாவோட 2 நாமினேஷன் லிஸ்டா, அதுல 1 சபரி அப்படின்றத கான்ஸ்டன்டா எழுதிடுறாங்க போல. எழுதி வச்சுட்டு நான் சபரி தான் குத்துவேன்ற மாதிரி தொடர்ந்து சுபிக்ஷாவோட இலக்கு சபரியாகத்தான் இருக்கிறார். நீங்க லாஸ்ட் 3 வாரம் நாமினேஷன் எடுத்து பாத்தீங்கன்னாவே கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். அடுத்து அமித் போய் கனியை நாமினேட் பண்றார். இன்னும் கனி மேல அமித்துக்கு என்ன பிரச்சனைன்னு இடிக்குது. பட் அமித் கனியை ஒரு ஓட்டு போட்டுருக்காரு. ஓகே, அரோரா சாண்ட்ராவை நாமினேட் பண்றாங்க. ஸோ போன வாரம் நடந்த இஷ்யூல நாமினேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரீசனுமே சொல்லியிருக்காங்க. அரோரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் எமோஷனலா ரொம்ப க்ளோஸ்டா இருக்காங்க. ஸோ இந்த எமோஷனல் வைஸ் இன்னும் க்ளோஸ்டா இருந்து ஓப்பன் அப் ஆகாம அந்த சர்க்கிள்லயே இருக்கிறாங்க. அந்த ஒரு டிராவல் வந்து ஓப்பன் அப் ஆகாம இருக்கிறது அப்படின்றது தான். ஸோ அந்த எமோஷனலா அழுதுகிட்டு அந்த இதுல மட்டும் நினைச்சுக்கிட்டு அதுல இருந்து வெளியே வராம மற்றவங்களுக்கு பாதிக்குது இல்ல, அந்த ஒரு பாயிண்ட் தான் அரோரா நாமினேட் பண்ணி ஒரு ரீசனுமே சொல்லியிருக்காங்க. சாண்ட்ரா. ஓகே, அடுத்து விக்ரமும் போய் சாண்ட்ராவை தான் சொல்றாரு. அதுக்கான ரீசனும் ஒரு கேம்ல அவங்க முன்னேறி போறதா இருக்கணும். எப்படி அவங்க முன்னேறி போகணும், ஆனா அவங்க முன்னேறி போகாம எல்லாரையும் புட் டவுன் பண்ற மாதிரி இருக்கு. என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் கீழே போட்டு மெதிக்கிறாங்க. அவங்க மேல போக்கணும்ன்ற வழியில யோசிக்காம மற்றவங்களை கீழே தள்ளி விட்டு அவங்கள காலி பண்ணணும்ன்றது தான் அவங்களோட கேமா இருக்கு அப்படின்றது தான் திங்க் பண்றாங்கன்றத சொல்றாரு. இட் இஸ் வாஸ் கரெக்ட் தான். ஏன்னா போன வாரம் வந்து சாண்ட்ரா வந்து மற்றவங்க மேல நிறைய அலிகேஷன் மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சாங்க. அது வந்து அவங்கள பொறுத்தவரையும் அவங்க என்ன பேசினாலும் கரெக்டு, மற்றவங்க ஒரு வார்த்தை சொன்னா தப்பாயிரும். இவங்க பேசினதுக்கே ஒரு பெரிய குறும்படம் போட்டிருந்தாங்கன்னா மற்றவங்கள பார்த்து குழந்தைகள் இருக்கா இது இருக்கான்ற பேசுற ரைட்ஸ் அவங்களுக்கே வந்திருக்கிறாது. கரெக்டு தான் இதுல. ஆனா இன்னொரு பக்கம் விக்ரமும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஸோ ஆனால் ஃபேர் ரீசன், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சாண்ட்ரா போன வாரம் பண்ணது அப்படிதான். ஏன்னா அவங்க தனி எல்லாரும் கார்னர் பண்றாங்கன்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணலான்ற மாதிரி கிரியேட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இந்த வாரம் டோட்டலி டிஃப்ரெண்டா சில விஷயங்கள் பண்றது பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அந்த சட்டை கூட எடுத்துட்டு போல, அந்த அளவுக்கு தான் சாண்ட்ராவோட மாற்றம் தெரிகிறது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. மாற்றமா இல்லை என்ன அப்படின்றது நீங்க புரிஞ்சுங்க. இது ஒரு ரீசன். ஸோ சாண்ட்ரா. அடுத்து கமருதீன் போய் சுபிக்ஷாவை நாமினேட் பண்றாரு. என்ன ரீசன், கமருதீனுக்கும் சுபிக்ஷாக்கும் என்ன ரீசன் எனக்கு தெரியல, இடிக்குது. அது என்ன காரணம் சொன்னார் நமக்கு காணப்படவில்லை. அது ஒரு பக்கம். வினோத் திவ்யா, அது தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம நேத்தே சொல்லிட்டு இருந்தோம் நம்ம அனலைசிஸ்ல. வினோத் திவ்யாவை நாமினேட் பண்றதும் திவ்யா வினோத் நாமினேட் பண்றதும் இது நடந்த கதை தானே, எதிர்பார்த்த ஒன்று தானே. ஏன்னா வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் அந்த பர்சனலா இது பண்றாங்க, தேவையில்லாம மூக்க நுழைக்கிறாங்கன்ற மாதிரி பல இடங்கள்ல வினோத் ஃபீல் பண்றாரு. என்னையே டார்கெட் பண்ற மாதிரி இருக்குன்றதும் வினோத்தோட எண்ணம். அதுல மாற்றுக்கிறது இல்லை. திவ்யாவும் அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அது ஒரு ஃபேரா தான் இருக்கும் திவ்யா வினோத்தை பொறுத்த வரையும். இட் வாஸ் ஓகே. அடுத்து கனி போய் பார்வதி. இதுல இன்னொரு ஹைலைட் சொல்றேன். கனி 3 வாரமா பார்வதியை தான் நாமினேட் பண்றாங்க. எப்படி 3 வாரமாக கனி வந்து பார்வதி தான் நாமினேட் பண்றாங்க. இருங்க, போன வாரம் மட்டும் ஓப்பன் நாமினேஷன்ல மட்டும் டவுட் இருக்கு. கனி தான் நாமினேட் பண்ணாங்களா இல்லையான்ட்டு. கனி தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். கனி பண்ணாங்களா அது மட்டும் டவுட்டு. ஆனா தொடர்ந்து ஒரு ரீசெண்ட் டேஸா தொடர்ந்து ஒரு 3 வாரமா கனி பார்வதி நாமினேட் பண்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு. திவ்யா போயிட்டு யாரை நாமினேட் பண்றாங்கன்னா விக்ரம. எப்படி திவ்யா போய் விக்ரம் நாமினேட் பண்றது எனக்கு ஷாக்கிங் சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஒன்னு, சாண்ட்ரா போயிட்டும் விக்ரமே, பார்வதி போயிட்டும் விக்ரம். ஸோ விக்ரமுக்கு 3 ஓட்டு வந்திருக்குது. எப்படி விக்ரமுக்கு 3 ஓட்டு, அதிகபட்சமான ஓட்டு விக்ரமுக்கு வந்திருக்கு, சாண்ட்ராக்கு 2வது வந்திருக்கு. அப்ப பார்வதி ஒரு ரீசன் சொல்றாங்க விக்ரமுக்கு என்னன்னா, எமோஷனலா எப்படி எமோஷனலா ஹர்ட் ஆகிற விஷயத்த காமெடி என்ற பேர்ல ஃபன்னா சொல்லிட்டு போறாரு. எப்படி எமோஷனலா ஹர்ட் ஆகிற விஷயத்த காமெடின்ற பேர்ல ஃபன்னா போட்டு காலி பண்ணிட்டே போறாரு அப்படின்றது பார்வதியோட குற்றச்சாட்டு. ஏன்னா போன வாரம் வேற வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே அவளை கத்துனா அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த கேட்டகரியில நாமினேட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம். ஸோ இந்த வகையில யார் யார் நாமினேட் வந்திருக்காங்கன்றது கேளுங்க. சபரி வந்துட்டான், கனி வந்துட்டான், சாண்ட்ரா வந்துட்டாங்க.
சுபிக்ஷா வந்தாச்சு, திவ்யா வந்தாச்சு, பார்வதி வந்தாச்சு, விக்ரம் வந்தாச்சு. இது 7 பேர் வந்தாச்சு. அப்போ 4 பேர் மிஸ்ஸிங். கமருதீன் இங்க வரல. கமருதீன் வரல. வினோத்தோட பேரு வரல. அரோராவோட பேரு வரல. அடுத்து அமித்தோட பேர் வரல. என்னடா அமித், அரோரா, வினோத் எப்படி போட்டிருப்பீங்கன்னு நினைச்சா வினோத் மிஸ் ஆயிட்டாரு. வினோத் கூட விட்டுருங்களான்னு வச்சுக்கலாம். எப்படி அரோராவும் அமித்தும் மிஸ் ஆனாங்கன்னு எனக்கு புரியல மக்களே. இட் வாஸ் வெரி வெரி ஷாக்கிங் ஃபார் மீ அப்படின்றதான் இருந்துச்சு. பட் தப்பிச்சிருக்காங்க. பட் பார்ப்போம், அஃபிஷியலாக நாமினேஷன் வரும்போது தெரிஞ்சிடும் கிளியர் கட்டா. பட் இந்த ப்ரோமோவின் அடிப்படையில் பார்க்கும்போது 7 பேர் நாமினேஷன் வந்திருந்தாங்க. நம்ம ஒரு 7லிருந்து 8 பேர் தான் நம்ம நேற்று கூட சொல்லியிருந்தோம். பார்ப்போம் அது என்ன ஆகுதுன்றது. ஓகேவா? இது அடுத்து லைவ்ல என்ன பண்ணிட்டாருன்னா, பல பிரச்சனைகள் இருக்குல்ல கேப்டன், அதுல என்ன பண்ணிட்டாரு, மைக்கு போடாததுக்கான ரூல்ஸ் கமருதீன் என்ன ரூல்ஸ் சொல்லிட்டாருன்னா, அந்த நல்லது சொல்றதுதான் ரூல்ஸ். இதுல வந்து என்னது, அது கெட்டது இது 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 அப்படின்ற மாதிரி இன்னொரு டாஸ்க் டிசைன் பண்ணியிருந்தாரு போல. அதுல கெட்டது சொல்ற மாதிரி இருந்திருக்கு. அதுல வந்து நம்ம கெட்டது சொன்னா இந்த வீட்டுல பிரச்சனை ஆயிர போது, ஒவ்வொருத்தர் ரியாக்ஷன் வேற மாதிரி மாறிடும்ன்றதுக்காக இந்த வாரம் பாசிட்டிவ் வெளியே போயிடலாம், பாசிட்டிவ் பாயிண்ட்லேயே இருந்துடலான்ற மாதிரி கமருதீன் வந்து அந்த ஒரு பாயிண்ட்டை டிசைட் பண்ணியிருக்கார். தட் வாஸ் குட் ஒன், குட் மூவ் தான் நான் பார்த்தேன். அதை தாண்டி தூங்குறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, தூங்குறவங்களை எடுத்துட்டு தூங்குறவங்க வந்து அந்த தோப்புக்கரணம் போகணும், தூங்கக்கூடாதுன்னு தோப்புக்கரணம் போடணும், தோப்புக்கரணம் போடணுன்ற மாதிரி அந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை டிசைட் பண்ணி வச்சிருக்கார். செகண்ட் ஆல்சோ இஸ் குட் ஒன் அப்படின்றதான் தோணுச்சு. மூணாவதா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த சில பேர் பிளேட்டை வாஷ் பண்ணாம வெசலை வாஷ் பண்ணாம வச்சிருக்காங்க இல்லையா, அதை வந்து பண்ணாத இருக்கவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் என்னன்னா, அவங்க பிளேட்டை சாப்பிட்டு அவங்க வாஷ் பண்ணாம பல மணி நேரம் அங்கே இருக்கோ, இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க வெஷல் டீம்ல போயிட்டு வெஷல் டீம் சொல்ற ஒரு 5 பாத்திரங்களை கழுவி கொடுக்கணும். ஏன்னா நீங்க உங்களுடைய பிளேட்டையோ உங்களுடைய தட்டியோ நீங்க கழுவாததுக்கான பனிஷ்மெண்ட் நீங்க அந்த வெஷல்ல இருக்கிற இதுவரை கழுவணும் அப்படின்றதுதான். ஒருவேளை வெஷல் டீம்ல இருக்கிறவங்களே அப்படி பண்ணா அதுக்கு ஒரு வேற பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது வேற ஏதாவது பண்ணுவோன்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இதோட இலக்கு யாருன்றது உங்களுக்கு தெரியும். இந்த வேலையை அதிகமா பாக்குறது யாருன்னா பார்வதி தான். அதுக்கு தான் இந்த ஒரு ரூல்ஸே செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம். அடுத்து இவங்கள இந்த ஃப்ளோர் கிளீனிங் டீம்ல இருக்காருல விக்ரம் மற்றும் அரோரா. அப்ப என்ன பண்றாரு விக்ரம், போயிட்டு அரோரா கிட்ட, அரோரா நம்ம இந்த வீட்டை 3 வேலை கிளீன் பண்றோம், இதெல்லாம் பண்றோம். அதுல வந்து என்ன பண்றோம், காலைல வேக்கப் சாங் முன்னாடி எழுந்து இந்த வீட்டை மொத்தமா கிளீன் பண்ணி கிளியர் அவுட் பண்றோம் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்றாரு. அரோரா, எங்க நான் கிளீன் பண்றேன், பொறுமையா தான் பண்ணுவேன், ஆனா நீங்க வந்து இந்த எழுதுக்கிறதுலாம் வேக்கப் சாங் முன்னாடி எழுதுக்கிறது இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து அதை கேப்டனை வச்சு சபரியும் விக்ரமும் அரோரா ஓட்டுறது, கேப்டன் அதை தலையாட்டிட்டு இருக்கிறது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. விக்ரம் வந்து காலைல எல்லாரும் வேக்கப் சாங்க்கு முன்னாடி எல்லாம் எழுந்து மீட்டிங்கை போட்டிருப்பாரு விக்ரம். அது ஒரு கனி இவங்களாம் எழுந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அதனால அரோரா லேட்டா எழுதுகிறாள், வேக்கப் சாங் போடும்போது எழுதுகிறாள். ஸோ அவங்கள சீக்கிரமா எழுந்துக்க வைக்கணும்ன்ற மாதிரி இந்த விஷயத்த வச்சு கலாச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அரோரா இந்த நேரம் லிவிங் ஏரியா கிளீன் பண்றது பொறுமையா கிளீன் பண்றன்ற மாதிரி பொறுமையா கிளீன் பண்ணிருக்காங்க. அங்க வச்சு ஒரு ஃபன்னி செக்மெண்டாவும் ஓடிட்டு இருக்கு. இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த நிலவரம். அடுத்து இன்அப்ராப்ரியேட் டச்சா பேட் டச்சான்ற டிஸ்கஷன் லைவ்ல கமருதீன் மற்றும் பார்வதி கிடையே நடப்பதையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்த வீடியோல அந்த கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன். பை கைஸ்.